எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எடுத்துக்கோங்க, தென்னம்பூ எடுத்துக்கோங்க, முருங்கையோட அந்த சாறு வந்து எடுத்துக்கோங்க, அதே போல் முள்ளங்கியோட சாறு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். ஆனாலும் கூட தொடர்ந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆளி விதை, இந்த ஆளி விதையை பொடி பண்ணி 1 டீஸ்பூன் ரெகுலராகவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது அதில் இருக்கக்கூடிய லிக்னைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜனை பேக் பண்ணி உடம்பை விட்டு வெளியேற்றிடும். ஸோ நம்ம ரெகுலராக ஆளி விதையை பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்மளுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.